ஒரு ஊர்ல வந்து வாணி ராணின்னு 2 பேர் இருந்தாங்க. இதுல வந்து வாணி வசதியானவ, ராணி வந்து ஏழை. வாணியோட கணவன் வந்து ராமு பெரிய வந்து என்ன பண்ணுவானா வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கான். ராணியோட கணவன் வந்து சோமு வந்து விவசாயம் தான் செய்வான். இவங்க 2 பேரும் ஆனா வந்து இருவரும் நல்ல தோழிகளாக இருந்தாலும் வந்து வாணி வந்து ராணிக்கு எதுவுமே உதவ மாட்டா. அப்படியே கஞ்சுத்தனம் பிடிச்சவள். திடீரென ஒரு நாள் வந்து ராணி ரொம்ப வசதியாகவே நிறைய நகை இருக்குது, வீடு இருக்குது, ஒரு ஆசிரமம் எல்லாமே கட்டியா. அப்போ வந்து இதை அறிஞ்ச வந்து வாணி வந்து ராணிகிட்ட கேட்க என்ன நடந்ததுன்னு சொல்லணும். உடனே வந்து அப்போ வந்து ராணி வந்து தனது தோழி வாணியிடம் சொல்லி, எனது கணவர் சோமு இப்படி தினமும் வந்து வயலுக்கு போவார். அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு தேவதை வந்து சொல்லுது, என்னோட கணவரிடம் வந்து கஞ்சி கேட்டுறது. உடனே என்னோட கணவர் வந்து அவர் கொண்டு போன கஞ்சியும் அப்புறம் வந்து கொஞ்சம் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளில் கொஞ்சம் நல்ல காய்கறி அப்புறம் வந்து நல்ல நெற்கதிர்களையும் கொடுத்து விட்டார். அப்படி 6 நாள் வந்தது. 7ஆம் நாள் அந்த வயதான பாட்டி வரணும்னு சொல்லி எனக்கு ஹஸ்பண்ட் வந்து காத்து கொண்டு இருந்தார். ஆனால் அந்த பாட்டி வரையில திடீரென வந்து சோமுன்னு ஒரு குரல் கேட்டது. இந்த கணவர் திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு தேவதை தான் வந்து நின்றது. தேவதை சொல்லிச்சு, நான் தான் பாட்டி, உணவுடைய உதவும் குளத்தை சோதிக்க தான் நான் வந்தேன். இந்த 3 பெட்டி இருக்குதுன்னு சொல்லி 3 பெட்டியை கொடுத்து, இதில் வந்து 3 பெட்டி திறந்து பார்க்கும்போது ஒரு பெட்டியில் வயிறுனாங்க, அடுத்த பெட்டியில் தாங்கினாங்க, ஒரு பெட்டியில் படம் இருந்தது. எனது கணவர் வேண்டான்னு சொன்னபதையும் அந்த தேவதை சொல்லிச்சு, உனக்கு தரதான் நான் இதை கொண்டு வந்து நீ இதை எடுத்துக்க, உனக்கு வேண்டானவது நீ வந்து ஏழைகளுக்கு உதவும் சொல்லிட்டு மறைஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் நடந்ததை சொல்லியா. இதை அறிஞ்ச வாணி அவ்வளோ வசதி இருந்து தனது கணவன் வந்து சோமு கிட்ட சொல்லியா. சோமு வந்து தனது கம்பெனி நடத்தாமல் என்ன பண்ணியானா வந்து அவர் சொன்னது போல் வயல்வெளிக்கு போகிறான். வயல்வெளி போனது போல் அதே போல் ஒரு பாட்டி வருது. அந்த பாட்டிக்கு வந்து அந்த அரை வயிற்று கஞ்சியும் ஐயமாத்த நெற்கதிரோ அழகுன காய்கறி குடிக்க. இப்படி 6 நாள் முடியுது. 7ஆம் நாள் வந்து அந்த தேவதைக்காக காத்திருக்க. அப்போது தேவதை வந்து அதே போல் வந்து 3 பெட்டியை கொடுக்குது. 3 பெட்டி கொடுத்ததை வந்து அவள் திறந்து பார்க்காம சந்தோஷத்தில் வந்து அவள் வந்து போகிறான். சந்தோஷத்தில் போகிற வீட்டில் போய் திறந்து பார்க்கும்போது ஒரு பெட்டியில் வந்து கல், அடுத்தது வந்து புல், அப்படி வந்து 3 பெட்டியில் ஒவ்வொன்றா இருந்தது. அவள் வந்து தேவதை நம்மளை யாப்பாத்திச்சுன்னு சொல்லி அவள் வந்து இந்த ராமு வந்து சங்கடப்படியாக அவனோட கம்பெனி வந்து அழகாக இருந்த கம்பெனி வந்து இப்போ வந்து இவர் போகாதனால நஷ்டத்தில் ஈடுபடுது. அப்போ இதில் இருந்து அவன் வந்து ராமுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து நான் வந்து என்கிட்ட இருந்தும் வந்து நான் வந்து இன்னும் ஆசைப்பட்டனால தான் எனக்கு இப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து நல்ல தலையில் கை வச்சு அண்டியே. இதுதான் இந்த ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியோட ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா கீழே உள்ள ஆரோவை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணி. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலில் பார்க்கிறதுனா மறக்காமல் ஸ்மித்திங்கா ஸ்மித்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.